நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. நம்ம வாழ்க்கையில் பல கதை இருக்குது. சில பேர் வாழ்க்கையே பெரிய கதையாக இருக்கேன். ஆரம்பிக்கிறப்ப எப்படிரா இருக்கு லைஃபு, அதை ஏன் கேட்குறேன். என் சொந்த கதை சோக கதைன்னு 2 கதை சொல்லுவான். அது என்ன சொந்த கதை சோக கதை. இன்னொருத்தன் வச்சுருப்பேன் விடுகதைன்னு ஒரு கதை இருக்குது. அதுக்கு விடை பின்னாடி தான் தெரியும். சிறுகதை, தொடர்கதை, சொந்த கதை, சோகக்கதை, நெடுங்கதை, எத்தனையோ கதைகள் இருக்கு. ஆனால் திரைப்படத்திற்கு கதை வசனம், திரைக்கதை வசனம்னு ஒரு வார்த்தை போடுவாங்க. அந்த கதையே வசனமாக எழுதி திரைப்படத்திற்கு தகுந்த மாதிரி மாற்றுவது. அதனால் ஒரு நல்ல கதை திரைப்படத்தின் வெற்றியை தீர்மானிக்குதா. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கதைகளை பார்த்துருக்கான். சின்ன பிள்ளையில் நமக்கு சொல்லப்பட்ட அந்த ஒரு சின்ன கதையில் இருக்கக்கூடிய பாடம் இதுவரைக்கும் மிகப்பெரிய கதைகளில் கூட நமக்கு கிடைக்காது. ஒரு நாய் எலும்பை வச்சுக்கிட்டு அப்படியே வருது. ஒரு ஆற்றுல அந்த நாய் எட்டி பார்க்குது. அதுக்கு என்ன தெரியுதுன்னா, இன்னொரு நாய் எலும்பை வச்சுருக்க மாதிரி தெரியுது. உடனே இது என்ன நினைக்கிது, நீ எலும்பு வச்சிருக்கியா, அதை நான் பிடுங்காமல் விடமாட்டேன், ஏன் எலும்பு மாதிரியே வச்சிருக்கியா நீயே அப்படின்னு வஃப்னுச்சு. அவ்வளோதான், எலும்பு ஆற்றுக்குள்ளே போயிடுச்சு. நாய் கொலபட்னியாக கிடக்குது. இதிலிருந்து எவ்வளோ அழகான ஒரு கருத்தை சொல்கிறான் பார். இன்னொருத்தன் பொருளுக்கு நீ ஆசைப்பட்டினாலே ஓம் பொருளை நீ இழந்துருவேங்கிறத ஒரு சின்ன நாயை வச்சு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. சில பேர் வீட்டுக்குள்ளே போனோன்னா பயலுக்கு 2 பேர் ஓடியாருவாங்க. அவனை பார்த்துட்டு, தம்பியே எந்த ஸ்கூலில் படிக்கிற? இந்த ஸ்கூலில். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நல்லா படிங்கடா, முடிச்சுக்க. அதோட குவார்ட்டர்லியில் மார்க்கெல்லாம் கொடுத்துட்டாங்களா, எத்தனையில் பாஸு அப்படிமா. அவன் கேட்பான், ஓ மகன் எத்தனையில் பாஸுமே. உடனே அவன் என் மகன் குவார்ட்டர்லி எழுதவே இல்லை, இப்படி ஒரு பிள்ளையை பற்றிட்டு என்னையை பற்றி உனக்கு என்ன அக்கறை அப்படின்ட்டு போயிடுவேன். அந்த பையன்கிட்ட ஒரு மூக்கை உட வாங்கணுமா? இப்போ அது தேவையில்லாத கேள்வி. வீட்டில் எல்லா பொருளும் இருக்கான், ஃப்ரிட்ஜு வாங்காமல் இருப்பேன். அவன்கிட்ட போய் கேட்பேன், ஃப்ரிட்ஜு வாங்கலையா? அவன் வாங்கினது ஏதாவது ரிப்பேர் ஆகிருக்கேன், எதுக்கு வாங்கிருங்க, சீப்பாக இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு கடையை காமிச்சு வாங்கி கொண்டு வந்திருப்பேன். 3ஆவது நாளே ரிப்பேர் ஆகிருக்கேன். அவனை கூப்பிட்டு உன் பேச்சை கேட்டு வாங்கி அப்போ நின்னதான்ட்டு சண்டை வரும் அவனுக்கு. தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதால் பலருடைய மனம் புண்படுகிறது. அதனால தான் பள்ளிக்கூடங்களில் பெரிய பெரிய முக்கியமான இடங்களில் அழகான வாக்கியங்களை எழுதி போட்டிருப்பாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு திருமூலர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது மாதிரி நல்ல நல்ல வாக்கியங்களை மனசில் கண்ணில் பார்த்துட்டு போனாலே அதுவே ஒரு சந்தோஷம். இயேசுநாதருடைய பைபிளை அப்படியே சுருக்கி ஒரு வரியில் சொல்லணும்னா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். எவ்வளவு நம்பிக்கையான ஒரு வார்த்தை பாருங்கள். அதே மாதிரி முருகனுடைய சிலைக்கு பக்கத்தில் என்ன எழுதி போட்டிருப்பாங்கன்னா, யாம் இருக்க பயம் ஏன், நான் இருக்கேன் பயப்படாத. அந்த வார்த்தையை பார்த்தோன்னே நான் இருக்கேனாப்பா விடு பயப்படாத. அப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகளை பார்க்கும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்கும். வாழ்க வளமுடன். கல்யாண வீட்டில் தாலி கட்டுற நேரத்தில் பாட்டு போட்டு பெரிய கெட்டி மேளம் ஏன் அடிக்கிறாங்கன்னா, அந்த சுற்றி உக்காந்துருக்கவன் ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அது பொண்ணு மாப்பிள்ளை காதில் விழுந்துடும். அந்த பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்ட போகிற நேரத்தில் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன், 2 பஸ்ஸு மோதி ஸ்பாட் அவுட்டாம்ல அப்படிங்கிறப்ப எது தாலி கட்டப்போவான் ஸ்பாட் அவுட்டுங்கிற வார்த்தை கேட்கும். அவன் தாலியை கட்டுவானா? அவன் ஏன்டா கட்டுற நேரத்தில் ஸ்பாட் அவுட்டுன்னு ஒரு வார்த்தை கேட்டுச்சே, அது காதில் உழுவக்கூடாதுன்னு தான் கெட்டி மேலே டப்பட்ட பட்ட 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 அடித்து அதுக்குள்ளே கட்டி முடிச்சிருவாங்க. அதனால் நல்ல வார்த்தைகளை கேட்பது, நல்ல வார்த்தைகளை பேசுவது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஒரு நல்ல திரைப்படத்தை தீர்மானிப்பது கதையா, பாடலா, நகைச்சுவையா? ஐயா மாபெரும் நடிகர் NS கலைவாணர், NS கிருஷ்ணன் அருமையாக சொல்லுவாங்க, கலைவாணர் பட்டம் கொடுத்தாங்க. அந்த கலைவாணர் முற்றிலும் தான் நடித்து இயக்கிய படம் மணமகள் 1940களில் வெளியாயிருச்சு. அந்த படத்துக்கு வசனங்களை எழுதியவர் என் தானை தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா. அந்த படத்தில் கலைவாணர்கிட்ட வருவார் ஒருத்தர்,
மே வீட்டுக்காரன், கீ வீட்டுக்காரன், சந்தை வீட்டுக்காரன், மூளை வீட்டுக்காரன் எல்லாரையும் பற்றி புரணி பேசுறதே பொழப்பு. நம்ம ஒரு கிளைய மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் கிளைய பேசிக்கிருச்சு. ஏன்டி பொசுவா நம்ம அரசு வீட்டுக்கு போனியா, என்னடி நடந்துச்சு? அதுக்கு அவன் சொல்லுது, ஐயோ ஏன்டி கேட்குற, அவன் என் மருமக செத்து போயிட்டாளாண்டி. அடடா, எனக்கும் ஒரு மகனும் இருக்கா, அவளும் சாக மாட்டிக்கிறா, எப்படி நீ செத்தா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வச்சுன அட என்ன அருமா தெரியலடி, அவள் கிணத்துக்குள்ளே விழுந்து செத்து போயிட்டாளாம் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ கிணத்துக்குள்ளே விழுந்து செத்து போயிட்டாளா, எனக்கும் தான் ஒரு மருமக இருக்கா, கிணத்துக்குள்ளே விழுக மாட்டிக்கிறான். அதுக்கு வச்சுறான், ஐயா அவளா எப்படி விழுவா, நம்மளாத்தையும் பிடிச்சி தள்ளி விடணும். இப்படி பேசிக்கிட்டு இருக்கல என்எஸ் கிருஷ்ணன் சார்கிட்ட போய் அந்த அண்ணன் வந்து புரணி பேசுவார். புரணி பேசணுன்னு அந்த கலைவாணர் ஐயா கேட்பாரு, உன் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு கேட்பார். என் பாக்கெட்டில் இப்போ உங்களெல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 40 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது. அதே மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு, 40க்குள்ளே 50க்குள்ளே இருக்கும்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை எத்தனை ரூபாயா நோட்டா இருக்கு, எத்தனை சில்லறையா இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அதை எப்படி சொல்ல முடியும்? எண்ணி பார்த்து அதனே சொல்ல முடியும். ஏண்டா உன் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை கூட நீ எண்ணி பார்த்து சொல்ற, ஆனா அடுத்தவன் வீட்டில் இருக்கக்கூடிய நடக்கிற கதையை நீ எண்ணாம சொல்றியடா அப்படின்னு சொல்லி செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்பானா இல்லையா? நகைச்சுவையால ஐயா நான் முன்னாடியே சொன்னேன் எனக்கு அப்பாவுக்கு சண்டைன்னு. அவர் ஒரு வேலை சொல்லிட்டாரு, இருந்தாலும் நம்ம கேட்காம இருக்க முடியாது. போயிட்டேன். போனோன்னு பார்த்தா வெள்ள சொகஜோதியா மின்னிக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்க்குறேன், காது குத்து கல்யாணம் ஆக்கணும்னு பார்க்குறேன். அதில் போட்டிருக்கேன் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மதுபான கடை. நெஞ்சம் தாங்கலை, என்ன பண்ணுறது? அதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் அப்படின்னுக்கிறேன். ஐயா இவன்கிட்ட வாயை கொடுத்தா நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போயிட்டு 2 வேலையை பார்த்துட்டு 3ஆவது வேலையை பார்க்க வர்றேன். இன்னமா அப்படியே இருக்கேன், நாளை அப்படின்னு. ஐயா எனக்கு சரியான கடுப்பாயிருச்சு. என்னடா 2 வேலையை பார்த்துட்டு 3ஆவது வேலையை பார்க்க போகிறேன், நீ என்னம்மா நிற்கிற அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவன் சொல்கிறேன், இல்லைடா மாப்பிள்ளை பார்னு ஓட்டுருந்துச்சு அதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பார்னு ஓட்டுருக்கதான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். ஐயா நடிகவேள் எம்ஆர் ராதா ரத்த கண்ணீருங்கிற ஒரு படத்தில் அழகா சித்தரிச்சிருப்பாரு, அழகா நடிச்சிருப்பாரு. தன் கைக்கு இறுதிக்கட்ட காட்சியில் குஷ்ணநோய் வந்துவிடும், தன் பார்வையை இழந்து விடுவார். அப்போதைக்கு ரோட்டில் நடந்து போவார். எஸ்எஸ்ஆர் சார் கூப்பிட்டு கேட்பாரு, நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறீங்க, வாங்க என் வீட்டுக்கு சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போதைக்கு ஒரு சொல்லுவார், சரின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவரும் போனோன்னா அவங்க வீட்டுக்காரம்மா இருக்கான், ஏம்மா போடுறது தான் பொரிய நல்லா கரிசோரா போடுங்க அப்படின்னு சொல்லுவார். எம்ஆர் ராதா சும்மா தெரிஞ்சவரை கூப்பிட்டு போய் கரிசோறு கேட்குறாரு. அவர் கேட்டோன்னா அதுக்கு வீட்டுக்காரம்மா சொன்னோம், நாங்கள் ஜீவ காருண்யா கட்சியில் இருக்கிறோம், கரிசோர்லாம் சாப்பிட மாட்டோம். அதுக்கு அவர் என்ன சொல்லுவார், அப்பா சாப்பிட்றது கூட கட்சி வச்சிருக்கீங்களா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிங்கிட்டு விட்டுருவார். ஏம்மா நீங்கள் எந்த உயிரையும் கொல்றதில்ல, ரைட்டு. ஆமாம் ராத்திரியில் மூட்டை பூச்சி கடிச்சா என்னம்மா பண்ணுவ? அடிச்சு தாங்கய்யா தூக்கி போடணும். ஐயா கதையை கேட்டு அழுதவங்க இருக்காங்க, பாடலை கேட்டு மயங்குனவங்க இருக்காங்க, என் நகை சுவையை கேட்டு தான் சிரிச்சவங்க இருக்காங்க. என்றும் 20ஆய் இருக்கும் இளைஞர், எதையும் புதியதாய் வடிக்கும் கலைஞர். தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் கலைஞர் தொலைக்காட்சிக்கும் பேராண்மை இளையோருக்கும் பெண்ணியமாய் வந்தோருக்கும் காரைக்குடி மீனாவின் கனிவான வணக்கங்கள். கிரிக்கெட்னா தோனி, தொழில்னா அம்பானி, தமிழ் பேச்சுன்னா நம்ம லியோனி சார் தானே. ஆஹா, நான் ஏதோ வரலாற்று உண்மைகளை வரிசையாக சொல்ல போறியாக்குன்னு பார்த்தா பினிஷிங் இப்படி கொடுத்துட்டியம்மா. இதுவும் உண்மைதானே சார்? நம்ம லியோனி சாரை ஒரு திரைப்படத்துக்கு ஹீரோவை நடிக்க கூப்பிட்டா அவர் முதல்ல என்ன கேட்பார்? என்ன சார் கேட்பீங்க? முதல்ல கூப்பிடட்டும், அப்புறம் பார்த்துக்கலாமா. முதல்ல ஒரு படத்துக்கு கூப்பிட்டாங்க, அதில் ஹீரோவுக்கும் கதாநாயகனுக்கும் அப்பாவை நடிக்க சொன்னாங்க. அது நல்ல எனக்குன்னு ஏற்ற ஒரு கதையாக இருந்துச்சு, கங்கா கௌரி, அதனால தான் நடித்தேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் வேணாம்ட்டேன். ஏன்னா ரஜினி சாருக்கு மாமனாராக நடிக்க கூப்பிட்டாங்க சிவாஜி படத்தில், ஸ்ரேயாவுக்கு அப்பாவை நடிக்க கூப்பிட்டாங்க, அதனால தான் நான் மாட்டேன்ட்டேன். ஏன்னா ரஜினி சார் என்னை விட 2 வயசு கூட, நான் மாமனார், அவர் மருமையன் என்னை விட 2 வயசு கூட இருந்தால் நான் எப்படியா நடிக்கிறது அப்படின்ட்டு அதுக்கு மேலே வேற ஒருத்தர் நடித்தார். அதனால் அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பெல்லாம் வேணான்ட்டேன்.
ஏன்னா சினிமாவில் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை விட நான் பெரிதாக மதிப்பது என்னுடைய இளைஞர்கள், இளம் பெண்களிடம் நான் பேசுகின்ற இந்த பேச்சிற்கு பாருங்க, 1000 திரைப்படத்தில் நடித்த ஒரு மன ஆறுதலை, திருப்தி எனக்கு தருது. சப்போஸ் உங்களை கூப்பிட்டா ஹீரோயின் யாருன்னா கேட்பீங்க? மாட்டார். அவர் ரொம்ப நல்லவர். கதை என்னன்னு தான் கேட்பாரு. கதைங்கிற சுவர் இருந்தால்தான் திரைப்படம்ங்கிற சித்திரத்தையே நம்மளால வரைய முடியும். இன்று நகைச்சுவை நடிகர்களாகவும் பாடகர்களாகவும் இருக்கவங்க கூட ஒரு நல்ல கதையுள்ள திரைப்படத்துக்கு ஹீரோவா போகணுன்னு தானே ஆசைப்படுறாங்க. ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிற்பவன் கூட தேக்கு விற்பான் என்பார்கள். இன்றைய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை கொடுத்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்பின திரைப்படம் தான் நம்ம வேலையில்லா பட்டதாரி. அதுல நம்ம தனுஷ் சார் ஒரு டயலாக் சொல்லுவார் பாருங்க, ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரன்ற ஒரே காரணத்தினால நேரா நோகாம முதலாளி சீட்டுக்கு வந்து உட்கார்ந்த உனக்கே இவ்வளோ திமிரு இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படிச்சு இந்த குரூப் எடுத்தாதான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸுக்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேத்ஸுக்கு ஒரு டியூஷன் ரோடோட அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்கள ரோடோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆக நைட்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு குடிச்சு காலையில் அலாரம் வச்சு படிச்சு அதில் வாங்குற மார்க்கெல்லாம் பத்தாதுன்னு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தனியாக 2 மாதம் உட்காந்து படிச்சு அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகையை அடமானம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர்ஸ் எல்லாம் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால அடிச்சு ரோடா வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி கடைசியில எவனோ ஒரு புண்ணியமா ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்தா அதையும் புனிங்க நினைக்கிற உன்னைய மாதிரி புறம்போக்கெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு முன்னாடி இன்னும் பேசிட்டு இருக்க வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும். டயலாக கேட்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஃபயர் வரும் பாருங்க. அதை எந்த திரை பாடல்களாலையும் நகைச்சுவைகளாலும் தரவே முடியாது. வாழ்க்கைங்கிறது ஒரு ஆன்லைன், அதுல அன்பு ஆயிப்போச்சு ஆஃப்லைன். ஏன் மனசு எப்பவுமே பெண்டிங்கு, கவலை தினம் தினம் அப்டேட் ஆகிட்டே இருக்கு சார். இதுலயும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது கவலை, போய்கிட்டே இருக்கு, அவுட் கோயிங்காக போய்கிட்டே இருக்கு காசு. அப்படியும் நாங்கள் பண்ணுறோம் ஒர்க்கிங்கு, மெதுவாக சந்தோஷம் டவுன்லோடிங். ஐயா அப்படி மெதுவாக டவுன்லோட் ஆகிட்டு இருக்க சந்தோஷத்தை உன்னை சிரிக்க வைப்பவரை நீ சிரிக்கவை, உன்னை பார்த்து சிரிப்பவரை நீ சிந்திக்கவைங்கிற வரிகளோடு வருகிறது எங்களுடைய நகைச்சுவை. இன்னைக்கு மனுஷனா காட்டுறது நகைச்சுவை மட்டும்தான். இன்னைக்கு மனுஷனுக்கும் மக்களுக்கும் இருக்க வித்தியாசத்தை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அது நகைச்சுவை மட்டும்தானுங்க ஐயா. ஒரு திரைப்படத்துக்கு போயிட்டு வந்தவனை கூப்பிட்டு வச்சுட்டு மச்சான் படம் எப்படா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். என்ன பதில் தெரியுமா சொல்லுவான்? கதை நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா கதை நல்லா இருந்துச்சுன்னு மட்டும்தான் சொல்லுவான். பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா பாட்டு சூப்பர் மச்சான் அது மட்டும்தான் சொல்லுவான். அதுவே அந்த படம் நகைச்சுவையோடு இருந்தா மட்டும்தான் 3 மணி நேரம் போனதே தெரியல மச்சான், படம் சூப்பர் டூப்பர் ஹிட் மச்சாங்கிற வார்த்தையை சொல்லுவான். இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் வர வைக்கிறா அது எங்களுடைய நகைச்சுவையால மட்டும்தான் சார் முடியும், நகைச்சுவையால மட்டும்தான் முடியும். அன்னைக்கு இருக்கிற நாகேஷ்லேருந்து இன்னைக்கு இருக்கிற சூரிய வரைக்கும் சும்மா பார்த்தோன்னா சிரிப்பு வருது இல்ல. கல்லூரி இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க. உங்களை பார்த்து கேட்குறேன், எங்க எல்லாரும் நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, காலையில எந்திரிச்சோன கண்ணாடியை பார்த்து நீ ஆம்பளை ஐஸ்வர்யா ராய்டா உன்னை பார்த்துக்கிட்டே போல இருக்கு அப்படிங்கிற டயலாக சொல்லாதவங்க யாரும் இருக்கீங்களா என்ன? அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து கேட்குறேன், ஸ்நேகிதனே பாட்டு அது பாடலா வந்து ஹிட் ஆனதை விட எங்க கோவை சரலா அம்மா பாடியதுக்கு அப்புறம் ஹிட் ஆனது தான் சார் அதிகம். சார் இன்னைக்கு நகைச்சுவைய எல்லாருமே மறந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். அதை நினைவுபடுத்திக்கிட்டு இருக்க ஒரே இடம் எங்க திரையரங்குகள். யாருக்கு வேணும் உங்க கதை? இல்லை நான் கேட்குறேன், யாருக்கு தான் வேணும் உங்க கதை? சொந்த கதை, சோக கதை, வந்த கதை, போன கதை, எல்லா கதையும் எங்கள்கிட்ட இருக்கு. அதே கதையை நீங்க தேட்டர்லையும் போட்டு காமிச்சா அதுக்காக வரோம் நாங்கள் தேட்டருக்கு, இல்லை அதுக்காக நாங்கள் வரோம் தேட்டருக்கு. 100 ரூபா டிக்கெட் எடுத்து கொண்டு வந்து உட்காந்து பார்க்குறானே எதுக்கு சார்? இன்னைக்கு டென்ஷனாக போயிட்டு இருக்க வாழ்க்கையில தன்னுடைய கவலையை மறந்து சிரிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சார் இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் தேட்டருக்கு வந்துகிட்டு இருக்கான். அப்படி வர்ற மனுஷனை எந்த படம் கலகலன்னு சிரிக்க வைக்குதோ அந்த படம் தான் சார் நல்ல படமா தீர்மானிக்கப்படுது. கலகலப்பு படத்துல என்ன சார் கதை?
இல்ல என்ன கதை, இல்ல அதுல என்ன நல்ல பாட்டு தான் இருக்கு. ஆனாலும் அந்த படம் சுந்தர்சிக்கு வெற்றியை தேடி தந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த திரைப்படம் ஒரு நகைச்சுவை திரைப்படம் என்பது தானே. அவ்வளவு ஏன் நம்ம லியோனி சார் இன்னைக்கு மக்கள் மனசுல நின்றுட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் வெறும் கருத்தை மட்டும் சொல்லல, வெறும் பாடலை மட்டும் பாடவில்லை, அவர் கருத்தையும் பாடலையும் நகைச்சுவை உணர்வோடு இன்னைக்கு எடுத்து சொன்னதுனாலதான் சார் இன்னைக்கு லியோனி சார் நம்ம மனசுல எல்லாம் நின்றுகிட்டு இருக்காரு. எல்லாரும் இலவசமா எதை வேணா கொடுக்கலாம், எல்லாரும் இலவசமா எதை வேணாலும் கொடுக்கலாம். அண்ணா ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாரு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு. அண்ணாவின் வரிகளுக்கு ஏற்ப இன்னைக்கு தொலைக்காட்சியையும் இலவசமா கொடுத்து அதில் சிரிப்பொலிங்கிற ஒரு சேனலையும் கொடுத்து காடுகரையெல்லாம் வேலை செஞ்சுட்டு காவேரி கஞ்சி குடிக்கும் போது கூட என் ஏழை மக்களை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்களே. இந்த நகைச்சுவை தான் சார் ஒரு நல்ல படத்தை தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கு. கண்ணிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாயிடர் ஏறிய சுவையும், நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும், தமிழை இனியன என்பேன் என் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பாவேந்தர் பாரதாசன் வரிகளை உங்கள் முன்னால் விதைத்து நல்ல திரைப்படத்தை தீர்மானிப்பது பாடல்களையும் பேச வந்திருக்கேன். ஐயா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போவீங்க. பொண்ணு பார்க்க போனோன்னு பொண்ணை நீங்கள் என்ன கேட்பீங்க? இத்தனை வருஷம் கழித்து ரொம்ப முக்கியம் அந்த கேள்வி. இருந்தாலும் பொண்ணை என்ன கேட்பீங்கன்னு கேட்குறியா? எங்களையெல்லாம் பேசவே விடலையா ஐயா? பொண்ணை பார்த்த உடனே ஒரு பாட்டு பாடத்தையும் சொல்லுவிய, இல்லை கதையா நகைச்சுவா கேட்பிய? பாட்டு பாடினா பொண்ணு செலக்டு இல்லை ரிஜெக்டு. அது மாதிரி என் கவிஞ படத்தில் வைப்பான் மெட்டு, அந்த மெட்டு எடுத்து கொடுக்கும் என் படத்துக்கு ஹிட்டு. அந்த பாட்டை பற்றி தான் இங்கே பேச வந்திருக்கேன். ஐயா, மனுஷன் பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் பாட்டு எப்படி பயணிக்குங்கிறத நான் எப்படி அடிக்கிருக்குங்கிறத பாருங்க. ஐயா, ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்குது, பாட்டு பாடுறான். ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இந்த மழலையின் மொழி கேட்டு, தாயாக தந்தை மாறும் பொது காவியம், இவன் வரைந்த கிறுக்களிலே இவள் உயிரோவியம். ஐயா, இந்த பாட்டை கேட்ட உடனே எத்தனை தந்தைமார்கள் தன் குழந்தைகளுக்கு தாலாட்டு பாட்டு பாடினார்கள். பள்ளிக்கூடம் போகாம நம்ம இங்க இல்லை. அதுக்கு ஒரு பாட்டு நான் வச்சிருக்கேன் பாருங்க. ஆனாவன்னா ஈனா அதை அறிவித்த வந்தவ ஆண்டவனா, கானா காவண்ண கீனா எங்க கண்ண திறந்தானா, கூனா கூவண்ண கேனா எங்க குருவே நீதானா. ஐயா, இந்த பாட்டுக்கு அப்புறம் எழுத்தறிவற்றவர்களுக்கு எழுத்தறிவு எவ்வளவு முக்கியம் என்பதும் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதை உணர்த்தியது இந்த பாடல் தானே. ஐயா, அதுக்கப்புறம் காலேஜ்னால கலகலப்புதேன். காலேஜில் கேங்கு வைக்கணும், அதே மாதிரி காலேஜில் சாங்கும் வைக்கணும். நான் வைக்கிறேன் பாருங்க இங்கே சாங்கு. காலேஜுக்கு போவோம் கட்டடிக்க மாட்டோம், வாத்தியார நீயே கெடு முருகா, கோயிலுக்கு போவோம் சைட்டடிக்க மாட்டோம், பொண்ணுங்களை நீயே கெடு முருகா அப்படின்னு அழகா பாட்டு சொல்லியிருப்பான். இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பையன் ஒருத்தனாவது காலேஜை கட்டடிச்சான்னு சொல்லுங்க பாப்பேன் யாரையாவது. ஐயா, காலேஜுக்கு அப்புறம் அருமையான யாருமே மறுக்க முடியாது, தன்னுடைய வாழ்நாளில் லவ் பண்ணாத யாருமே இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. லவ் வந்துச்சு. இங்கே ஒரு பொண்ணை நம்மால் பார்த்தான், உடனே பாட்டு போட்டான் பாருங்க. அம்மாடிவோம் அழகு சமதூளு, உன்னை கண்டா பொழுதும் திருநாளு, உன்னை பார்த்து தான் தடுமாறுறேன், புயல் காத்துல பொறியாகிறேன், அடிமாடு நான் விரண்டோடு நீ ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தாரே. ஐயா, ஒரு வார்த்தை சொல்லு, அந்த ஐ லவ்ங்கிற ஒரு வார்த்தை சொல்லுமா, என்னுடைய உயிரே தாரேன்னு தன்னுடைய காதலை ப்ரப்போஸ் பண்ணிட்டாயா. சரிங்களா? முன்னாடிலாம் உங்கள் காலத்தில் காதலிட்ட அந்த பதிலை கேட்கறதுக்கு கடிதத்தில் அனுப்பியிருப்பிய. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம எஸ்எம்எஸ்ஸை யூஸ் பண்ணா, ஆனால் இப்போ நம்மால் பாட்டை யூஸ் பண்ணிடறான். எப்படி தெரியுமா? நீ எப்போ புள்ள சொல்ல போற,
தப்பென்ன செஞ்சேன் தள்ளி போற. எப்பா புள்ள நீ எப்போ சொல்ல போற? நான் என்ன தப்பு பண்ணேன்? உன்னை ஐ லவ் தானே சொன்னேன், ஏன் தள்ளி போற அப்படின்னு பாட்டில் அழகா கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த காதலிட்ட இருந்து ஒரு சிக்னல் வருது, அதுக்கு ஒரு பாட்டு போட்டான் பாருங்க நம்ம ஆளு. அன்பே அன்பே காதல் வருதே, சைரன் கூட சாங்கா வருதே, என் பின்ன ஆற்று வருதே, அது கூட பீட்டு வருதே, டியூப்லைட் போல பேச்சு திக்கி வருதே. யா அந்த பொண்ணு அந்த சிக்னல் விட்டதிலே பாருங்களேன், நம்ம பயலுக்கு பேச்சு திக்கிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வர்றா, அந்த காதலை நோக்கி வர்றா, அந்த காதலை சொல்றா. அப்போ ஒரு பாட்டு நம்ம கவிஞ போட்டான் பாருங்க. சொல்லிட்டாலே அவ காதல, சொல்லும் போதே சொகந்தாளல, இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமும் சொல்ல கேட்கல. ஐயா நீங்க கடைசி வரியை கவனிக்கணும். இது போல ஒரு வார்த்தையை யாரிடமும் சொல்ல கேட்கல. நம்மால் ஒரு புள்ளையை தான் பிடிச்சி ஐ லவ் யூன்னு சொல்லி அந்த புள்ளைய லவ் பண்ண வச்சிருக்காயா.